அன்புள்ளங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் எல்லோருக்கும் எல்லா நல வளமும் கிடைச்சி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் போது அதை பார்த்து இறைவன் மகிழ்ந்து இன்னும் மேலும் மேலும் நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வருவார்ன்றதை உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டாவே எல்லோருக்கும் எல்லா நல்லதும் சிறப்பாக நடக்குங்க. ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் மூலயமா இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லை லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பல பகுதிகள் நல்ல வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். புது முயற்சியாக முதல் முறையாக நம்ம சேனலில் ராசி பலன் இந்த தொகுப்பில் வருங்க. இப்போ என்னுடைய பேச்சு அதான் ஸ்பீச் முடிஞ்ச உடனே அந்த தொகுப்பை இணைச்சி போடுறேன், பாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெற்றோரை நேசிப்போம். கடவுளையே நமக்கு காமிச்சு கொடுத்த பெற்றோர்களை மீறி இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியுமே இல்லைங்க. அப்பா அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் கணேஷ் பெற்றோர் நேசி என்ற யூடியூப் சேனல் வாயிலாக நாம் இந்த வருட பொது பலன ராசி பலனை பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனல் இன்றைய சீஃப் கெஸ்ட் ஐயா அவர்கள் ஜோதிட திலகம் வாசன் ஐயா அவர்களை தான் நாம் பார்க்க போகிறோம். ஐயாவுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ஐயா, காலை வணக்கம். வணக்கம் தர்மதுரை. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்ல சுகமா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆமாம், ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் என் வண்டி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்ப்போம். ஐயா, நம்ம இந்த வருஷம் ராசி பலனை பார்த்துடலாம் ஐயா. முதல் ராசியான நம்ம அந்த ராசிக்கு பொதுவாக தொழில் சம்பந்தமா அவங்க ராசிக்கு பொதுவான ஒரு பலனையும் நீங்க சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் முதல் ராசியான மேச ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் ஐயா. மேசராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேசராசியை பொறுத்த மட்டும் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு. இந்த அமைப்பு, இந்த கிரக அமைப்பு மேசராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாகும். 1ஆம் வீடு உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு மனை வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு யோகம். இதை அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்வார்கள். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் அத்தனையும் உங்களுக்கு கைகூடும். சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும். குழந்தைகளால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். வாய் சாமர்த்தியத்தினால் செய்கிற தொழில் செய்வர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல முன்னேற்றமான நிலையை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பது தாராளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். குழந்தைகளுக்கு திருமண விஷயமாக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது மிகவும் நல்லது. அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. வழக்கு வியாஜியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டாக, அவங்களுடைய எண்ணத்தை ஈடேற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன், ஆயுஷ்மான் பவ. ஐயா, நம்ம அடுத்த ராசியான ரிஷபராசியை பத்தி பார்க்கலாம் ஐயா. ரிஷபராசி எப்படி இந்த வருஷம் அமையும், பலன்கள் சொல்லுங்க ஐயா. அதாவது ரிஷபராசியை பொறுத்த மட்டில் இந்த 2025ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகும். எனவே உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பதால் நீங்கள் இணைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். உங்கள் ராசியில் குரு இருப்பது ஜென்ம குரு என்று சொல்வார்கள். சற்று மனக்குழப்பம் இருக்கும். காடுகளிலோ இல்லது மலைகளிலோ இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இரவு தங்கிவிட்டு வந்தால் மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் பிள்ளைகளோடு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய ஒப்பீனியனும் உங்களுடைய ஒப்பீனியனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
அவர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் தாராளமான பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். பிள்ளைகளால் மேன்மை உண்டு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி இருப்பதால் செய்கிற தொழிலில் மிகவும் மேன்மை உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. வாகனம் சம்பந்தமான பெட்ரோல் டீசல் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது மிகவும் நல்லது. மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பங்குதாரர்களால் உங்களுக்கு நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான மாதமாக, நினைத்ததை முடிக்கும் மாதமாக, நல்ல மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. மிக்க நன்றி ஐயா. நம்ம அடுத்த ராசி மிதுன ராசி பார்க்கலாமா ஐயா? பார்க்கலாம். மிதுன ராசி எப்படி இந்த ஆண்டு ராசி பலன் பற்றி சொல்லுங்க ஐயா. சரி, மிதுன ராசியை பொறுத்த மட்டுக்கும் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் இந்த 2025 புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறார். எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சற்று போராடி ஜெயிக்கிற மாதிரி இந்த 2022ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். விடாமுயற்சி அதிகம் தேவைப்படும். உங்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வீண் வம்பு வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். பணப்புழக்கம் சற்று கடினமாக இருக்கும். செலவுகளை கண்ட்ரோல் செய்வது நல்லது. குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனைவி குழந்தைகளோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு லாபம் உண்டு. எடுத்த முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாய் வழி உறவுகளோடு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீடு மனை வாங்குவதற்கு ஏற்ற மாதமாக, ஏற்ற வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இல்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்றாக உள்ளது. உங்கள் பிள்ளைகளால் நல்ல தகவல் வந்து சேரும். திருமணமாகாத குழந்தைகள் இருந்தார்கள் அவர்கள் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு நல்ல இடத்தில் உள்ளார். மனைவியால் யோகம், மனைவழி உறவுகளால் யோகம். மனைவழி உறவுகளோடும் மிகுந்த நட்பு வைத்துக் கொண்டால் நிறைந்த லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். சற்று பிடிவாத குணத்தை கொஞ்சம் நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும். தினம் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு வருவது மிகவும் நல்லது. உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் இல்லாமல் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. உங்கள் கடுமையான முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. உங்கள் ராசியை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சனி பகவான் 10ஆம் வீட்டில் சுக்கிரனோடு ஆட்சி பெற்றிருப்பதால் வாய் சாமர்த்தியத்தினால் செய்கிற தொழில் செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை செய்பவர்கள் ப்ரமோஷன், பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை எதிர்நோக்கி கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது எதிர்பாராத தனலாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ராசிக்கு 11ஆம் வீட்டுக்குடைய கிரகம் ஜாதகத்தில் செவ்வாய் அவர் நல்ல நிலையில் உள்ளார். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நிறைந்த லாபம் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சுப காரியங்களுக்காக பணம் விரயமாகும். விரயத்தை கண்ட்ரோல் பண்ணிக் கொள்வது நல்லது. 12ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறது போன்ற சொகுசான வாழ்க்கை கண்டிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு அமையும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நன்றாக வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். சிறந்த பலன்களை இந்த 2025ஆம் ஆண்டில் மிதுனராசிக்காரர்கள் அடையலாம். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. நன்றி ஐயா. நம்ம அடுத்தபடியா கடகராசியை பார்க்கலாம் ஐயா. கடகராசி இந்த வருஷம் ராசி பலன் எப்படி அமையுது அதை சொல்லுங்க ஐயா. சரி, கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அது மிகவும் சிறப்பு. தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய பிணக்கங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் கண்டிப்பாக வீட்டில் நிலவும். சுப காரியங்களுக்காக பணம் விரயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசி நேயர்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அது மிகவும் உன்னதமான சிறப்பு. வாய் சாமர்த்தியத்தினால் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் சிறந்த வெற்றியை கொடுக்கும். அட்வொகேட், ப்ரொஃபஸர்,
சேல்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அதிகாரி, அப்படி வாய் சாமர்த்தியத்தினால் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு கை நிறைந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்குடைய கிரகம் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். தாயாரோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பது மிகவும் சிறப்பு. பிள்ளைகளால் யோகம் உண்டு. பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விஷயமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். திருமணமாகாத பிள்ளைகள் இருந்தால் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்றாக உள்ளது. உங்களுடைய குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் மிகவும் அற்புதமான பலன் இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி இருப்பது சற்று நெகட்டிவ், அதாவது அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள். எடுத்த காரியத்தில் சற்று போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் பிள்ளையார், சனி பகவான், ஆஞ்சநேயர் 3 பேருக்கும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தால் இந்த அஷ்டம சனினால் வரக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக விரைவாக விலகும். 8ஆம் இடத்தில் சனி இருப்பது நீண்ட ஆயுளை கொடுக்கும். அடுத்தல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. தகப்பனாராலும் தகப்பன் வழி உறவுகளாலும் மிகுந்த லாபம் உண்டு. பூர்வீக சொத்தை பாக பிரிவினை செய்வதற்கு ஏற்ற ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கை நிறைந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பங்குதாரர்களால் லாபம் உண்டு. உஷ்ண சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நிறைந்த லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்லது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏழை பிராமணர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டு வந்தால் மிகவும் உன்னதமான வண்ணமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ராசிக்கு 12ஆம் வீட்டுக்குடைய கிரகம் புதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. தொலை தூர பயணம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. வாழ்க வளமுடன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா, சிம்மராசி பலன்கள் பத்தி சொல்லுங்க ஐயா. வணக்கம் திருமதி கலா. வணக்கம். ஆமா, சிம்ம ராசியை பொறுத்த மட்டுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புத பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறார்கள். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இது ஒரு அற்புதமான நிலையாகும். இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த மட்டுக்கும் சிம்ம ராசிக்கு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கும், அற்புதமான வருடமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. பொருளாதாரம் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் நடக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். சந்தோஷம் சுபிட்சம் மேலோங்கும். சுப காரியங்களுக்காக பணம் விரயம் பண்ண வேண்டிய ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பது சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஒருமுறை நீங்கள் திருப்பதி அருகே உள்ள ஸ்ரீ காளகஸ்தி என்ற திருத்தலம் சென்று வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சர்ப்பதோஷ பரிகார பூஜை பண்ணிவிட்டு வந்தால் கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இளைய சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களால் மிகுந்த லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களோடும் தாயார் வழி உறவுகளோடும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குடைய கிரகம் குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. புதிய வேலையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பதவி உயர்வை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் 7ஆம் வீட்டிலே இருப்பதால்
மனைவி வழி உறவுகளால் உங்களுக்கு லாபம் உண்டு. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பதை கண்டச்சனி என்று சொல்வார்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக செல்ல வேண்டும். யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நீங்கள் சனிக்கிழமை தோறும் பிள்ளையார், சனி பகவான், ஆஞ்சநேயர் மூவருக்கும் விளக்கேற்றி மனமுருகி வேண்டி வாருங்கள். கண்டச்சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் பகலவனை கண்ட பனி போல விலகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. விஷ சம்பந்தமான பொருட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். தகப்பனாரோடும் தகப்பன் வழி உறவுகளோடும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூர்வீக சொத்தை பாக பிரிவினை செய்வதற்கு இந்த 2025ஆம் ஆண்டு உகந்த வருடம் அல்ல. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குடைய கிரகம் ஜாதகத்தில் சுக்கிரன், அவர் நல்ல நிலையில் உள்ளார். செய்கிற தொழிலில் மேன்மை உண்டு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கூறியிருப்பது மிகவும் சிறப்பு. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். டிரான்ஸ்பரை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்பர் கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகளால் கண்டிப்பாக நிறைந்த லாபம் உண்டு. தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் சேரும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சற்று நெகட்டிவ் என்று சொல்வார்கள். நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நவகிரகத்தில் செவ்வாய் பகவானையும் சுப்பிரமணியர் என்ற கடவுளையும் செவ்வாய்க்கிழமை தோறும் நன்றாக வழிபாடு பண்ணிட்டு வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உன்னதமான பலன்களை கண்டிப்பாக அடையலாம். மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த மட்டும் மிகவும் அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். வாழ்க வளமுடன், ஆயுஷ்மான் பவ. நன்றி ஐயா. கன்னிராசி கன்னிராசி பொது பலன் பத்தி சொல்லுங்க ஐயா. சரி, பார்க்கலாம். பொதுவாக கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கடவுள் பக்தி, கடவுள் மேல் மிகுந்த நம்பிக்கை இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக பயணம் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் சேரும். பிற மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் மறைந்திருப்பது சற்று நெகட்டிவ். எந்த விஷயமாக இருந்தாலும் கடுமையாக முயற்சி பண்ணி நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எனவே புதன் மறைந்திருப்பதால் நவகிரகத்தில் புத பகவானை வியாழக்கிழமை தோறும் நன்றாக நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உன்னதமான பலன் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வீண் விரயங்களை தடுக்க வேண்டும். உங்கள் நாக்கினால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நாவடக்கம் தேவை. அடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டுவிட்டு பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் லாபம் உண்டு. பூமி வாங்க நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. தாயாலும் தாய் வழி உறவுகளாலும் மிகுந்த லாபம் உண்டு. வீடு வாகனம் வாங்க நினைப்பவருக்கு ஒரு அச்சாரம் போடும் வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். உங்களுக்கும் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சனி பகவான் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பதால் எடுத்த காரியத்தில் உருண்டு பிறண்டு போராடி எப்படியாவது நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ளே அன்பு பிரகாசிக்கும். ஊழல்கள் நீங்கும். பிணக்கங்கள் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கை குடும்பத்தில் அமையும். குதூகலம் பொங்கும். அதாவது இல்லத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு அச்சாரம் போடும் வருடமாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் மனைவியோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்குடைய கிரகம் செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வீண் வழக்கு வம்புகளில் மாட்டிக்கொள்ளாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் தகப்பன் வழி உறவுகளோடு கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதற்கு உகந்த வருடம் இந்த 2025 கண்டிப்பாக இல்லை. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குடைய கிரகம் புதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு உன்னதமான லாபம் கிடைக்கும். அந்நிய பாஷை பேசுபவர்களால் லாபம் உண்டு. சில நேயர்களுக்கு தான் வேலை செய்யும் கம்பெனி மூலமாக வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாகுவதற்கு
மிகுந்த உன்னதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சந்திரன் நல்ல நிலையில் உள்ளார். மூத்த சகோதர சகோதரிகளால் நிறைந்த லாபம் உண்டு, நண்பர்களாலும் நிறைந்த லாபம் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடம் காலியாக இருப்பதால் நேரத்துக்கு சாப்பிடுவது, நேரத்துக்கு தூங்குவது என்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு புத பகவான் மட்டும் சற்று மறைந்திருப்பது ஒரு நெகட்டிவ். எனவே புதன்கிழமை தோறும் புத பகவானை நன்றாக வழிபாடு பண்ணிட்டு வாருங்கள். பெருமாளுடைய அவதாரத்தில் நரசிம்மர் என்ற கடவுளை நீங்கள் 2025ஆம் ஆண்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலையை அடையலாம் என்பதில் எள்ளளவு கூட சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. நன்றி ஐயா. நன்றி. துலாம் ராசி ஐயா, துலாம் ராசி இந்த வருஷம் 2025 இது எப்படி ஐயா இருக்கும்? துலாம் ராசி நேயர்களை பொறுத்தமட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். துலாம் ராசி உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்கள் மிகவும் பிரியம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் நன்றாக படிப்பார்கள். திருமணத்தை எதிர்நோக்கும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல குதூகலம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. கமிஷன், கான்ட்ராக்ட், ஏஜென்சி, பிரான்சசி போன்ற தொழில் செய்வர்களுக்கு கை நிறைந்த லாபம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக பணம் நிறைய ஏற்படும். செவ்வாய் நீச்சமாகி நீச்ச பங்கம் அடைந்திருப்பதால் நாவடக்கம் தேவை. யோசனை பண்ணி பேச வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது சற்று நெகட்டிவ். இளைய சகோதர சகோதரிகளோடு கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கடுமையாக முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடையலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. அம்மாவனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படும். வீடு வாங்குவோர், வாகனம் வாங்குவோர், வாகனத்தை மாற்ற நினைப்போர் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல அச்சாரம் போடும் மாதமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நன்றாக உள்ளது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் மிகவும் முன்னேற்றமாக இருக்கும். வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த வேலை கிடைக்கும். அதுவும் குறிப்பாக IAS, IPS போன்ற அதிகார பதவிகளுக்கு உங்கள் குழந்தைகள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். காதல் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும். அத்தை மகளையோ மாமன் மகளையோ திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த திருமணம் கண்டிப்பாக கைகூடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 12இல் கேது இருக்கிறார். சந்திர பகவானுக்கு 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். இதை அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்வார்கள். எதிர்பாராத தன லாபம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும் என்பதில் எள்ளளவு கூட சந்தேகம் இல்லை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. ஆயுளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டங்கள் கிடையாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 2இல் இருப்பது மிகவும் நல்லது. உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ப்ரொமோஷன் போன்றவற்றை எதிர்பார்ப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏதாவது அப்ரைசல் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பணி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். தகப்பனாரால் லாபம் உண்டு. தகப்பன் வழி உறவுகளாலும் லாபம் உண்டு. பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதற்கு உகந்த வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நல்ல இடத்தில் இருப்பதால் செய்கிற தொழிலில் மேன்மை உண்டு. திரவ பொருட்கள், ஆயில், எண்ணெய் போன்ற திரவ பொருட்கள் வியாபாரம் செய்வதற்கு கை நிறைந்த லாபம் கிடைக்கும். கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை வியாபாரம் பண்ணுவதற்கும் கை நிறைந்த லாபம் கிடைக்கும் என்பதில் எள்ளளவு கூட சந்தேகம் இல்லை. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகளோடு மிகவும் நல்ல அன்பான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் நிறைந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக, எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்பதில் எள்ளளவு கூட சந்தேகம் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னவென்று சொன்னால், நவகிரகத்தில் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும்
கொண்டக்கடலை மாலை போட்டு நெய் விளக்கு ஏற்றி மனமுருகி வேண்டி வாருங்கள். கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக விரைவில் ஜெயமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. நன்றி ஐயா. ஐயா, விருச்சக ராசி இந்த வருஷத்தை எப்படி ஐயா இருக்கு? விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தமட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான மாதமாக, குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான மாதமாக, அற்புதமான வருடமாக கண்டிப்பாக அமையும். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதுவும் குரு பகவானுக்கு 7வது பார்வை என்பது மிகவும் சிறப்பு. அப்போ இந்த ஆண்டு தொடக்கத்தில், இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 7வது பார்வையாக உங்கள் விருச்சிக ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் அற்புதமான ஒரு பலனாகும். அமோக வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. மிகவும் உன்னதமான நிலைக்கு அடைவீர்கள். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு முதலீடு சப்ளை பண்ணுபவர்கள், சரக்கு சப்ளை பண்ணுபவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள். நவகிரகத்தில் செவ்வாய் பகவானையும் சுப்பிரமணியர் என்ற கடவுளையும் நன்றாக நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். அற்புதமான பலனை இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் அமையலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப காரியங்களுக்காக பண செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் சற்று கோபமாக பேசாமல் நிதானமாக பேசி பழகிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடையலாம். போதுமான அளவுக்கு தன லாபம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளால் நிறைந்த லாபம் உண்டு. நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்கள் வேலையாட்கள் மூலம் நிறைந்த லாபம் கிடைக்கும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருப்பதால் வீடு வாங்க நினைப்போர், வாகனம் வாங்க நினைப்போர், மனை வாங்க நினைப்போர் அத்தனை பேருக்கும் மிகவும் அற்புதமான ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். தாயாருடைய ஆயுள் நன்றாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயாலும் தாய் வழி உறவுகளாலும் லாபம் உண்டு. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்க வேண்டிய உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். சற்று கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை திருப்பதி அருகே உள்ள ஸ்ரீ காளகஸ்தி என்ற ஸ்தலம் சென்று வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை ராகு காலத்தில் சர்ப்பதோஷ பரிகார பூஜை பண்ணிவிட்டு வந்தால் கண்டிப்பாக கோபங்கள் குறைந்து உன்னதமான ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமையலாம் என்பது ஐதீகம். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குடைய கிரகம் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் நல்ல தகவல்கள் வந்து சேரும். திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நோய் நொடியில் அவஸ்தைப்படும் குழந்தைகளுக்கு நோய் நொடியிலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்றாக உள்ளது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் பெரும்பாலும் கால்களில் அடிபடாமல் இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. மனைவியால் யோகம், மனைவழி உறவுகளால் லாபம் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் பங்குதாரர்களால் நிறைந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் உங்கள் ராசியிலே இருப்பதால் யாருக்கும் செக்யூரிட்டி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போன்றவை போடக்கூடாது. தெரிந்த தொழிலை விடக்கூடாது. தெரியாத தொழிலை தொடக்கூடாது. அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு நல்ல இடத்தில் இருந்து கொண்டு உங்களது 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தகப்பனாரால் மிகுந்த லாபம் உண்டு. தகப்பன் வழி உறவினர்களால் லாபம் உண்டு. பூர்வீக சொத்தை பாகப்பிரிவினை செய்வதற்கு ஏற்ற வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சு சாதித்தால், வாய் சாதித்தால் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் கை நிறைந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு வருவது நல்லது. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்குடைய கிரக புத பகவான் உங்கள் ராசியில் இருப்பது மிகவும் சிறப்பு. உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் உண்டு. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு நல்ல இடத்தில் இருப்பதால் சுப காரியங்களுக்காக பணம் விரயம் பண்ணக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. நன்றிங்க ஐயா.
ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் பார்த்து கொண்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். 2025 வருஷத்தோட ராசி பலன்கள் ஐயா கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஐயா, ஸோ தனுசு ராசியோட ராசி பலன்கள் எப்படின்னு வணக்கம் திருமலை. வணக்கம் ஐயா. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள் எப்பவுமே எதையாவது ஒன்று நோக்கி குறிக்கோளை நோக்கி டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இலக்கையை நோக்கி குறிவைத்துக் கொண்டே இருப்பார்கள். நிறைய பிளானிங் மைண்ட் உள்ளவர்களா இருப்பார்கள். சரிங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டில் அவர் ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சற்று நெகட்டிவ். அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். எனவே நவகிரகத்தில் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை போட்டு நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வருவது நல்லது. குருக்கள், அதாவது பெரியவர்கள், மனிதனாக வாழ்ந்து கடவுளான மகான்களை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிவிட்டு வருவது நல்லது. பசுமாடுகளையும் வழிபாடு பண்ணிவிட்டு வருவது நல்லது. இந்த வருடத்தை பொறுத்தப்பட்டது அவங்களுக்கு பரிகாரம் அதுதான். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். போதுமான அளவுக்கு தன வரவு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும். இளைய சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். நல்ல வேலையாட்கள் மூலமாக நிறைந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அம்மாவோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளோடும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தாய் வழி சொத்துக்களை பெறுவதற்கு இந்த வருடம் முயற்சி செய்ய வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். புத்திர ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய ஒப்பீனியனும் குழந்தைகளுடைய ஒப்பீனியனும் சற்று வித்தியாசமாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இதற்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், நவகிரகத்தில் செவ்வாய் பகவானையும் கடவுளில் சுப்பிரமணியன் என்ற கடவுளையும் செவ்வாய்க்கிழமை தோறும் நன்றாக வழிபாடு பண்ணிட்டு வந்தால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகவும் நன்றாக இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். எனவே இந்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக 2 முறை உங்கள் குலதெய்வம் சென்று அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு வாருங்கள். கண்டிப்பான சிறப்பான பலனை அடையலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. எதிரிகளால் கூட லாபம் உண்டு. கோர்ட் கேஸ் போன்றவற்றில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள். தேக ஆரோக்கியம் கண்ட்ரோலில் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். மனைவியோடும் மனைவி வழி உறவுகளோடும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கமிஷன், கான்ட்ராக்ட், ஏஜென்சி போன்ற தொழில் செய்பவர்கள் சற்று நிதானமாக செய்ய வேண்டும். தெரிந்த தொழிலை விடக்கூடாது. தெரியாத தொழிலை தொடக்கூடாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நாவடக்கம் தேவை. அவசரப்பட்டு எதையும் பேசக்கூடாது. அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நன்றாக கேட்டுவிட்டு திரும்ப நீங்கள் பதில் சொன்னால் மிகவும் உன்னதமாக இருக்கும். 8ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சந்திரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டில் அதாவது அந்நிய பாஷை பேசுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு அல்லது கடல் மூலமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் உங்கள் ராசியில் இருப்பது மிகவும் சிறந்தது. மேல் அதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி நிரந்தரம், பணி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக நல்ல அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். தகப்பனாலும் தகப்பன் வழி உறவுகளாலும் லாபம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாமல் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக பயணம் செல்வதற்கு சில நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் என்ற கடவுளையும், சிவன் கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர் என்ற கடவுளையும், விநாயகரையும் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக செய்தொழிலில் நிறைந்த லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன்
ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களை விட மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார். அதுவும் உன்னத பலன் தான். நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களை பொறுத்தமட்டில் கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக வருடமாக அமையும். வாழ்க வளமுடன், ஆயுஷ்மான் பவ. சரி ஐயா, மகர ராசிக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்து சொல்லுங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்தமட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான மாதமாக, பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அது மிகவும் சிறப்பு. எந்த வேலை செய்தாலும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு நீங்கள் செய்பவர்களாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்துக்காக இந்த வருடத்தை மிகவும் அதிக நாட்களை செலவு செய்வீர்கள். குடும்பத்தின் வளர்ச்சி, குழந்தைகளினுடைய முன்னேற்றம், மனையினுடைய இன்பம் அத்தனைக்கும் முழு முயற்சி செய்பவர்களாக இந்த மகர ராசி நேயர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றிருப்பதால் தாராளமான தன லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பேசுவதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. எடுத்தோம் கவுத்தோம் என்று பேசாமல் நிதானமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது மிகவும் நல்லது. எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக ஜெயம் உண்டு. 3ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. வேலையாட்களால் கை நிறைந்த லாபம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தாயாலும் தாய் வழி உறவுகளாலும் லாபம் உண்டு. வீடு வாங்க, மனை வாங்க, வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. காதல் திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் ஏற்படும். குழந்தைகளால் நல்ல தகவல்கள் வந்து சேரும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தால் 5ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு நல்ல இடத்தில் இருப்பதால் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்றாக உள்ளது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுவதால் உங்கள் லாபம் உண்டு. எதிரிகளால் கூட உங்களுக்கு லாபம் உண்டு. பெரும்பாலும் கால்களின் பாதங்களில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சற்று நெகட்டிவ். மனைவியோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வைத்தீஸ்வரன் என்ற சிவனை நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு உங்கள் ராசியிலே இருப்பதால் மனைவியாலும் மனைவி வழி உறவுகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெரிய கண்டங்கள் எதுவும் கிடையாது. ஏமாற்றம் கிடையாது. எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் தகப்பனாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தகப்பனாராலும் தகப்பன் வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷன் அல்லது இன்கிரிமெண்ட்டை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசி நேயர்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிறைந்த லாபம் கிடைக்கும். அழகுபடுத்தக்கூடிய தொழில், வெளிச்சத்தை தரக்கூடிய தொழில், இன்டீரியர் டெக்கரேட்டர், லேடிஸ் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளால் லாபம் உண்டு. பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட், கட்டிடம் கட்டி விற்போர் அத்தனை பேருக்கும் நிறைந்த லாபம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். நேரத்துக்கு சாப்பிட வேண்டும், நேரத்துக்கு தூங்க வேண்டும். தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமான மாதமாக அமையும். நவகிரகத்தில் செவ்வாய் பகவானை நன்றாக வழிபாடு பண்ணிவிட்டு வர வேண்டும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே வர வேண்டும். குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். மிகவும் அற்புதமான வருடமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க வளமுடன், ஆயுஷ்மான் பவ. கும்பராசி எப்படி இருக்கு?
கும்பராசி நேயர்களை பொறுத்தப்பட்டீர்கள் 2025ஆம் ஆண்டு மிகவும் பயனுள்ள மாதமாக, அற்புதமான மாதமாக அமையும். உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசியிலே இருப்பது மிகவும் சிறப்பு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும். அதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசியிலே சனி இருப்பது மிகவும் சிறந்தது. சுக்கிரனும் சனியும் சேர்ந்து கும்ப லக்கணத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. வீடு வாங்க அல்லது வாகனம் வாங்க அல்லது கட்டிடம் வாங்க நினைப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் தன லாபம் நிறைந்த வருடமாக இருக்கும். போதுமான அளவுக்கு தன லாபம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது சர்ப்பதோஷம் எனப்படும். ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை நீங்கள் திருப்பதி அருகே உள்ள ஸ்ரீ காளகஸ்தி சென்று சர்ப்பதோஷ பரிகார பூஜை பண்ணிவிட்டு வருவது சிறவும் சிறந்தது. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் அதிகமாக பேசக்கூடாது. லூஸ் ஸ்டாக் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நாவடக்கம் தேவை. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் நாவடக்கத்தோடு நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நீச்சமாகி இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளோடு கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு 2024இல் உள்ள முயற்சி போதுமானதாக இல்லை. 2025ஆம் ஆண்டு உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் அம்மாவால் லாபம் உண்டு. தாய் வழி உறவுகளால் லாபம் உண்டு. அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குடைய கிரகம் புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் நல்ல தகவல் வந்து சேரும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்கவோ அல்லது வேலைக்கு செல்லவோ குழந்தைகள் விரும்பினால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உருண்டு பிறண்டு போராடி எப்படியாவது நீங்கள் வெற்றி அடைந்துவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு கிரகம் சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியாலும் மனைவி வழி உறவுகளாலும் யோகம் உண்டு, லாபம் உண்டு. மனைவியோடு அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் விஷ சம்பந்தமான பொருட்களில் கவனம் தேவை. தெரியாத இடங்களில் தண்ணீரில் இறங்கக்கூடாது. ஜலகண்டம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பது மிகவும் சிறப்பு. தகப்பனாராலும் தகப்பன் வழி உறவுகளாலும் உங்களுக்கு நிறைந்த லாபம் கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் செய்யும் பணியிடத்தில் அப்ரைசல் ஏதாவது வந்தால் உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைத்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அனைத்தும் இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குடைய கிரகம் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு கை நிறைந்த லாபம் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் நிறைந்த லாபம் உண்டு. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்குடைய கிரகம் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளால் கை நிறைந்த லாபம் உண்டு. தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அது மிகவும் சிறப்பு. சூரிய பகவானுடைய அனுகிரகம் மிகவும் நன்றாக உள்ளது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இல்லை அரசு சம்பந்தமான முயற்சிகள் செய்பவர்களுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கும் வருடமாக இந்த 2025 கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். மனக்குழப்பம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த 2025 பொறுத்தமட்டில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவது, விளையாட செல்வது போன்ற உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணி மனதை மட்டும் ஸ்டெடியாக வைத்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் பல நல்ல வெற்றிகளை அடையலாம் என்று இந்த கும்பராசிக்கு நல்ல 2025 அமையும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி உங்கள் ராசியில் இருப்பதும், உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருப்பதும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருப்பதும் மிகவும் சிறப்பு. எனவே 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக, அற்புதமான வருடமாக, சந்தோஷமான வருடமாக, பல சிறப்புகளை அடையக்கூடிய வருடமாக, நீண்ட நாள் பெண்டிங்கில் இருந்த அத்தனை விஷயங்களும் கைகூடக்கூடிய வருடமாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. சரி, மீனராசி எப்படி இருக்கு? மீனராசியை பொறுத்தமட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பான வருடமாக அமையும். உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். மனக்குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது. மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலே இருப்பதால் ராசியிலே பாம்பு கிரகம் ராகு பகவான் இருப்பது
சர்ப்பதோஷம் எனப்படும். எனவே ஸ்ரீ காளகஸ்தி சென்று சர்ப்பதோஷ பரிகார பூஜை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி போக முடியாவிட்டால் திருப்பாம்புரம், திரு நாகேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று கூட நீங்கள் சர்ப்பதோஷ பரிகார பூஜை செய்யலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்திலே ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் கடுமையாக முயற்சி செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. உங்கள் பேச்சுக்கு நிறந்த மதிப்பு இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், குதூகூலம் ஏற்படும். சுப காரியங்களுக்காக பணம் விரயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளோடு கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் வேலையாட்களோடு நல் உறவு வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயாராலும் தாய் வழி உறவுகளாலும் நிறைந்த லாபம் உண்டு. வீடு, வாகனம், மனை வாங்க நினைப்போருக்கு ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நன்றாக உள்ளது. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். குழந்தை பாக்கியத்தை நோக்கி எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பெரும்பாலும் கால்களில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். செய்கிற தொழிலில் முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு கை நிறைந்த லாபம் கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியாலும் மனைவழி உறவுகளாலும் உங்களுக்கு யோகம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் மனைவியோடு சண்டை சச்சரவுகள் வராமல் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஆயுள் நன்றாக உள்ளது, கண்டங்கள் கிடையாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்ல நிலைக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். 9ஆம் வீட்டுக்குடைய கிரகம் 5ஆம் இடத்தில் இருப்பதால் தகப்பனாராலும் தகப்பன் வழி உறவுகளாலும் லாபம் உண்டு. பூர்வீக சொத்துக்களை பங்கு வைக்க நினைத்தால் இந்த 2025ஆம் ஆண்டு அற்புதமான வருடமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. உண்ண உணவுக்கோ உடுக்க உடைக்கோ தங்க இடத்துக்கோ குறைவு வராது. உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். மீனராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். மூத்த சகோதர சகோதரிகளோடு கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு 7.5 ஆண்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 ஆண்டு சனி நடந்து கொண்டிருப்பதால் தெரிந்த தொழிலை விடக்கூடாது, தெரியாத தொழிலை தொடக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது நிதானம் தேவை. யாருக்கும் செக்யூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். 7.5 ஆண்டு சனி நடப்பதால் சனிக்கிழமை தோறும் பிள்ளையார், சனி பகவான், ஆஞ்சநேயர் போன்ற கடவுளை விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு. மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தமட்டுக்கும் மிகவும் அற்புதமான மாதம். சற்று போராடி ஜெயிக்கிற மாதமாக, சற்று போராடி முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 கண்டிப்பாக அமையும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ. ஐயா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? அதாவது உங்கள் ராசியை பொறுத்தப்பட்டில் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்பவர் செவ்வாய். செவ்வாய் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கடகராசியில் உள்ளார். சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். அரசு சம்பந்தமான வேலைக்குரிய கவர்மெண்ட் எக்ஸாம்களை நீங்கள் எழுதுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உடனே கிடைக்காது, இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்து கொண்டு வர வேண்டும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரகத்தில் ஞாயிறு என்ற கிரகத்துக்கு நீங்கள் நெய்விளக்கேற்றி கண்டிப்பாக வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள். அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் அடுத்த பரிகாரம் என்னவென்று சொன்னால்,
மேல்மருவத்திற்கு அடுத்தால் அச்சிரப்பாக்கம் என்ற ஊர் உள்ளது. அங்கு ஆட்சீஸ்வரர் என்ற ஒரு சிவன் உள்ளார். அச்சிமுறி விநாயகர் என்ற ஒரு விநாயகரும் உள்ளார். முதலில் அச்சிமுறி விநாயகருக்கு ஒரு சிதறுதங்காய் விடுத்துவிட்டு அங்குள்ள ஆட்சீஸ்வரரையும் இளங்கிளி அம்மனையும் சிகப்பு கலர் மாலை அணிவித்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் விளக்கும் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் திங்கட்கிழமை என்று வளர்பிறை திங்கட்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அம்மா. நன்றி ஐயா. ஐயா, என் ராசிக்கு எந்த கல் மோதிரம் போட்டா நல்லா இருக்கும்? அதாவது பொதுவாக உங்கள் ராசி கடகராசி. கடகராசியினுடைய அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மிருகங்களோ ஏதோ உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குரிய அந்த சிம்பிள் என்ன கூட நண்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுலையுமே நீங்கள் அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் ஒவ்வொரு முயற்சியும் செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் வெற்றியை நோக்கி சொல்லும். அவசரப்படாதீர்கள். உங்கள் ராசிக்கல் என்று சொன்னால் முத்து என்று சொல்வார்கள். முத்து மோதிரம் நீங்கள் போட்டால் மைண்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், மனக்குழப்பம் இல்லாமல் நன்றாக இருக்கும். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமான கல் என்று சொன்னால் மஞ்சள் புஷ்பராகம் என்ற ஒரு கல் உள்ளது. அதை தங்க மோதிரத்தில் நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் அதிர்ஷ்டமான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டக்கல் மஞ்சள் புஷ்பராகம். இன்னொரு அதிர்ஷ்டக்கல் என்று சொன்னால் சிகப்பு பவளம். சிகப்பு பவளம் போட்டால் உடம்பு உஷ்ணமாக மாறும், கோபம் ஏற்படும். எனவே நீங்கள் முத்து மோதிரத்தையும் மஞ்சள் புஷ்பராகம் என்ற மோதிரத்தையும் அணிவித்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமையும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நாட்களாக அமையும். சந்தன கலர், ஐவரி கலர், எல்லோ கலர், வெள்ளை கலர், சிகப்பு கலர், மெரூன் கலர் முதலிய கலர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்களாக அமையும். நீங்கள் வாகனம் வாங்கும் பொழுது இந்த மாதிரி கலர்களில் நீங்கள் வாகனம் வாங்கினால் கண்டிப்பாக ஒரு வாகனம் பல வாகனமாக வடிவெடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. என்னோட ராசி கன்னி ராசி. என்னோட பேர் திருமலைங்க ஐயா. என்னோட ராசி கன்னி ராசி. ஸோ தொழில் சார்ந்த எப்படிங்க ஐயா இருக்கும்? வணக்கம் திருமலை. நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க. கன்னி ராசிங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு ராசி. நவகிரகத்தில் புத பகவானுடைய ராசி, ரைட்டுங்களா? இந்த ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானம். உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான். அப்போ உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியும் புதன், உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் புதன். அதனால் நீங்கள் சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம். உணவு சம்பந்தமான தொழில் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். அடிஷனலாக கமிஷன் பேசிஸில் என்னென்ன தொழில் உண்டோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ரியல் எஸ்டேட், அதுக்கு புரோக்கேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, கமிஷன் கிடைக்கக்கூடிய தொழில்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உன்னதமான நிலையை அடையலாம். உங்கள் ராசிக்கு உரிய கல், ராசி கல் என்று சொன்னால் மரகத பச்சை என்று சொல்வார்கள். மரகத பச்சை என்ற கல்லை வெள்ளை கலர் மெட்டல், ஒயிட் மெட்டலில் மோதிரமாக நீங்கள் போட்டுக்கிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் எது என்று சொன்னால் வைரம். வைர மோதிரம் வெள்ளை கலர் மெட்டலில் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொரு அதிர்ஷ்டமான கல் என்னன்னு சொன்னால் ப்ளூ சஃபயர், அதாவது சனி பகவானுடைய கல். இதுவும் நீங்கள் வெள்ளை கலர் மெட்டலில் போட்டிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மளிகை கலை தொழில்ங்கிறது நீங்கள் தொடர்ந்து தாராளமாக செய்யலாம், அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. சனிக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமையும். கருப்பு கலர், ஊதா கலர், பச்சை கலர், வெள்ளை கலர், இந்த வர்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வர்ணங்களாக அமையும். 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர்களாக அமையும். எல்லோருக்கும் 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த மட்டும் 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் 3மே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் தான். வேற என்ன கேட்குறீங்க ஐயா? என்னோட குழந்தைங்களோட எதிர்காலம், அதாவது நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க. கன்னி ராசிக்கு 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் அவர் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று கொண்டிருக்கார். அப்போ உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது. பிள்ளைங்களால் யோகம். பிள்ளைகள் வளர்ந்து வர வர வருடத்திற்கு வருடம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். 3 குழந்தை வரைக்கும் உங்களுக்கு பாக்கியம் உள்ளது. அதில் ஒரு குழந்தை உங்களை விட்டு சற்று தூரமாக, அது வெளிநாடாக கூட இருக்கலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாம், இல்லை வெளிநாட்டுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஒரு குழந்தை உங்களை விட்டு கொஞ்சம் சற்று தூரமாக இருக்கும். பிற்காலத்தில் ஒரு குழந்தை உங்களோடு இருக்கும் என்று உங்கள் ராசிக்கு பலன் வருகிறது. சரிங்களா? சரி. உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிருஷ்ணர், தவண்டுகிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். குழந்தைகளால் யோகம் என்றுதான் உள்ளது.
குலதெய்வத்தை வருடம் இருமுறை சென்று வழிபாடு பண்ணிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வனுடைய எதிர்காலமும் உங்களுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன், ஆயுஷ்மான் பவ. சரி, வணக்கம். வாழ்க வளத்துடன். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். எல்லோருக்கும் எல்லா நல வளமும் கிடைச்சி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் போது அதை பார்த்து இறைவன் மகிழ்ந்து இன்னும் மேலும் மேலும் நம்மளை நல்ல நிலைமை கொண்டுட்டு வருவார்ன்றதை உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டாவே எல்லோருக்கும் எல்லா நல்லதும் சிறப்பாக நடக்குங்க. ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் மூலயமா இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்ருங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லை லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பல பகுதிகள் நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பின் மூலமாக தான் நம்ம இன்னும் புதிய புதிய பெரிய நல்ல விஷயங்களை நம்ம சேனலில் இடம்பெற செய்ய முடியுங்க. நிறைய நல்லுள்ளங்கள் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம சேனலில் பார்த்தது நல்லா இருக்குது, ராசி பலனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி முதல் தடவையாக ஆங்கில வருட பிறப்புக்கு முதல் முயற்சியாக ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் முதல் முயற்சியாக 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை சொல்லலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே ஷூட் பண்ணியிருக்குங்க. சாதாரணமாக நம்ம சின்ன ஃபோனில் தான் ஷூட் பண்ணி போட போகிறோம். இனிமேல் தான் இதுக்கப்புறமா கண்டினியூவாக வரும். தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள், கட் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய புது முயற்சிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம போட முடியுங்க. ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஆங்கில வருட பிறப்புக்கு முதல் முறையாக இந்த ராசி பலனை பற்றி யார் யாருக்கு என்னென்ன எப்படி இருக்குன்றது பொது பலனாக நம்ம காணொளி எடுத்திருக்குங்க. நம்மளுடைய ஆஃபீஸில் தான் எடுத்திருக்கோம். எந்த நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக திருத்திக்கலாம். உங்களோட அன்பு உள்ளங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல தொகுப்புகள், வீடியோலாம் போட முடியும் நம்மளால். இங்கே கொடுக்கக்கூடிய அந்த உத்வேகம், எனக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வத்தின் மூலமாக தான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளால் செயல்படுத்த முடியுங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபினான்சியல் சூழ்நிலையில் நிறைய நம்மளும் சிரமத்தில் தான் நிறைய விஷயங்கள் செய்துட்டு வரோம். இதெல்லாமே எல்லோரும் பார்த்து கொஞ்சம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி அந்த பெல்லை தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனல் இன்னும் பிரபலமாகும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேமரா வாங்கணும், ட்ரோன் வாங்கணும், இன்னும் ஷூட் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள்லாம் வாங்கினாங்க. அதுக்கே நிறைய ஃபினான்ஷியல் சூழ்நிலை நம்மளும் உழைச்சிக்கிட்டு இதுலேயும் செலவு பண்ணி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு வரோம். இதில் ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது பயன்படணும் அப்படின்ற காரணத்துக்காக தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு கோவிலை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோவை இந்த 2 நாளுக்கு முந்தின நாள் ஒருத்தர் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு கைட் பண்ணும் போனாங்க. அவங்க வண்டி ஓனர்னு சொன்னாங்க. அதுக்கு அருணாச்சலா ட்ராவல்ஸ் நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அருணாச்சலா ட்ராவல்ஸ் கால் டிரைவர்ஸ் வச்சு நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலமாக அவங்களுக்கு அந்த கோவில்லாம் கூட்டம் போய் தரிசனம் பண்ணிட்டு கூட்டத்தை விட்டுருக்குங்க. நம்ம ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ராவல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஓட்டுநர்கள் மூலம் வச்சு தான் நம்ம வேலை செய்து நம்மளும் வருமானம் ஈட்டி நிறைய விஷயம் நம்ம செய்துட்டு வந்துட்டுருக்குங்க. இப்போது இதன் மூலமாக சிரமத்தில் எல்லாமே ஓடிட்டுருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடிய பேர் ஆதரவு மூலம் நம்மளுடைய வளர்ச்சி வளரும்போது இன்னும் அபரிவிதமான நல்ல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியுங்க. அதுக்கு உங்களுடைய அன்பு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது சாத்தியமாகுங்க. அதனால தான் எப்படி சொல்கிறது, மனசை விட்டு இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். எல்லோருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை கடவுள் வளர்க்கும்போது நம்மளும் 4 பேரை வளர்த்து விட முடியுங்க. அந்த அளவுக்கு தான் இறைவன் நம்மளை வச்சுருக்காரு. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். புது முயற்சியாக முதல் முறையாக நம்ம சேனலில் ராசி பலன் இந்த தொகுப்பில் வருங்க. இப்போ என்னுடைய பேச்சு அதான் ஸ்பீச்சு முடிஞ்ச உடனே அந்த தொகுப்பை இணைச்சி போடுறேன், பாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெற்றோரை நேசிப்போம். கடவுளையே நமக்கு காமிச்சு கொடுத்த பெற்றோர்களை மீறி இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியுமே இல்லைங்க. அப்பா அம்மா அவங்கள நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். இறைவன் நம்மளை நல்லா கவனித்து பாருங்கள். அது நிறைய பேருக்கு தெரியாத கோவிலாக சுற்றி வர்றதுனால எந்த ஒரு நன்மையும் இருக்காதுங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் அப்பா அம்மா,
அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே இறைவனுடைய மனசுலையும் அவருடைய சிந்தனையும் நமக்கு இடம் கிடைக்குங்க. அப்பா அம்மாவை ரொம்ப பெருசாக தாங்கணும் அவசியம் இல்லை. கஷ்டப்படாத, காயப்படுத்தாத, அவங்க மனசை வலிக்காத, நம்ம லெவலுக்கு நம்ம தகுதிக்கு என்னெல்லாம் அவங்க செய்து நல்லபடியாக பார்த்துக்க முடியுமோ அப்படி நம்ம செய்யும்போது அவங்க மனசு குளிர்ந்ததுன்னா இறைவனுடைய நீட்டாக அப்ளிகேஷன் போய் பாஸ் ஆகிடுங்க. நம்மளும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு சின்ன சுயநலம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்மளை நல்லா பார்த்துக்கிறத பார்த்து வளரக்கூடிய நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய கடைசி காலத்துக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு இன்றைக்கே நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் நிச்சயமாக நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், பெற்றோரை நேசிப்போம். வாழ்க வளத்துடன். தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த காணொளிக்கு பின்னாடியே ராசி பலன் வந்துட்டுருக்கேன். நமச்சிவாய திருநீலகண்டம். வாழ்க வளத்துடன்.